உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கானது மிக தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது. இந்த வழக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதனால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்ற உண்மையை இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொது வழியிலே தெரிவித்திருக்கின்றார். தான் பதவி விலகவும் தயாராக இருக்கின்றேன் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கின்றது. பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. மேலும் இலங்கையிலே மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு இப்போது ஒரு சிறைச்சாலை தயாராக இருக்கின்றது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இலங்கையிலே இதுவரையிலே 806 கைதிகள் மரண தண்டனை கைதிகளாக இருக்கின்றார்களாம். அவர்களுக்கு மிக விரைவிலே மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு வெலிகடை சிறையிலே 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்களும் இப்போது தீவிரமாக பேசுபொருளாக மாறி வருகின்றது. மேலும் பெக்கோ சமன் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற பாதாள உலகக்குழு உறுப்பினராக இருக்கின்ற பெக்கோ சமனினுடைய தாயார் துப்பாக்கிச் சூட்டிலே மரணமடைந்திருக்கின்றார். இந்த துப்பாக்கிச் சூட்டின் பின்புலத்திலே பல பாதாள உலகக்குழு தலைவர்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கருத்தானது குறிப்பாக சட்டத்திறனிகள் சங்கத்தினரோடு இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடலில் அவர் தெரிவித்த விடயமானது, இந்த நாட்டை திருத்துகின்ற பணியிலே அல்லது இந்த நாட்டை மாற்றியமைக்கின்ற பணியிலே நான் ஈடுபடுகின்ற போது நான் பதவி விலக வேண்டி ஏற்பட்டாலும் நான் பதவி விலக தயாராக இருக்கின்றேன் என்ற கருத்தை தெரிவித்த விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஏன் எதற்காக இந்த கருத்தை தெரிவிக்க வேண்டும்? குறிப்பாக இந்த சட்டத்திறனிகள் சங்கம் தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்தை அரசாங்கத்திற்கு கொடுத்து வந்தார்கள். இது நீதிபதிகளினுடைய வயதெல்லை நீடிப்பு, இந்த நீதிபதிகளுடைய வயதெல்லையை 2 வருடங்கள் கூடுதலாக இன்னும் அவர்களுடைய பணிக்காலம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட விடயம் சட்டமூலமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டத்திறனிகள் சங்கம் கடும் போராட்டங்களை அல்லது கடும் அழுத்தங்களை கொடுத்து வந்தார்கள். பணி புறக்கணிப்பிலே கூட அவர்கள் ஈடுபட்டிருந்தது தெரிந்ததுதான். அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதிக்கும் சட்டத்திறனை சங்கத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலின் போதுதான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக நாட்டிற்காக நான் எந்த ஒரு எல்லைக்கு செல்லவும் தயாராக இருக்கின்றேன் என்பதை தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டை நான் மாற்றியமைக்க வேண்டுமானால் எந்த ஒரு எல்லைக்கு சென்றும் எந்த அழுத்தம் வந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் நான் அதனை எதிர்கொள்ள தயாராகவே இருக்கின்றேன் என்ற விடயத்தை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் இதிலே என்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்தால் கூட அதற்கும் நான் தயாராகவே இருக்கின்றேன், என்னுடைய மக்களுக்காகவும் இந்த நாட்டை மாற்றியமைப்பதற்காகவும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றாராம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. மேலும் சட்டத்திறனிகள் சங்கத்தினரோடு பல கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகளினுடைய கால நீடிப்பு தொடர்பாக அல்லது வயதெல்லை நீடிப்பு, ஓய்வு பெறுகின்ற வயதெல்லை நீடிப்பு தொடர்பாக இடம்பெற்ற அந்த கலந்துரையாடலிலே குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை பற்றி பேசியிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. பல விடயங்கள் பேசப்பட்டது. இது ஏன் இந்த கால நீடிப்பு என்பது தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கின்றது. இதிலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணையானது தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றதாம். அந்த விசாரணையின் போது தனக்கு கடும் அழுத்தங்கள் வந்தது. இப்போது உயிராபத்து அளவுக்கு தனக்கு வந்திருக்கின்றது என்பதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்பது பெரிய ஒரு விடயம் தான். அதாவது உயிராபத்து இருக்கின்றது என்பது எனக்கு தெரிந்திருந்தும் நான் இதனை கைவிடப் போவதில்லை. இந்த விசாரணை தொடர்ச்சியாக இடம்பெற்று இது மிக விரைவிலே இதனுடைய தீர்ப்பு வழங்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. இதே போன்றுதான் எந்த விடயம் நாட்டிற்காக நான் எந்த ரிஸ்கையும் எடுக்க எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் என்றால் உங்களுடைய கருத்துக்காகவெல்லாம் நான் இந்த கால நீடிப்பை நான் இல்லாமல் செய்ய மாட்டேன் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நீதிபதிகளினுடைய வயதெல்லை நீடிப்பை யாருக்காகவும் நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்பதை அவர் அங்கே நாசுக்காக சொல்லியிருக்கின்றார். இந்த விடயத்திலே அல்லது நாட்டை திருத்துகின்ற நாட்டை மாற்றியமைக்கின்ற வேலையிலே என்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்தாலும் நான் அஞ்சப் போவதில்லை, எனவே நான் அதற்கும் தயாராகவே இருக்கின்றேன் என்ற கருத்தும் இப்போது சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களில் இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது பெக்கோ சமன், இந்த பெக்கோ சமன் என்றால் கனமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட விடயத்திலே கைது செய்யப்பட்ட இசாரா சவந்தி ஒரு குழுவாக கைது செய்யப்பட்டிருந்தார். இன்னும் ஒரு குழுவாக இந்த கெசல்பத்ர பத்மே தரப்பு கைது செய்யப்பட்டிருந்தது. இந்த கெசல்பத்ர பத்மேவோடு கைது செய்யப்பட்டவர் தான் பெக்கோ சமன். இவருக்கும் இதிலே தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் பேசுபொருளாக மாறியிருந்தது. எனவே பெக்கோ சமன் பல ஒரு வருடங்களுக்கு மேலாக இப்போது சிறையிலே இருக்கின்றார் பெக்கோ சமன். எனவே அவரிடம் பல விசாரணைகள் இடம்பெற்று வந்து பல போதைப் பொருள் கும்பல் எல்லாம் பிடிபட்டிருந்தது. பெரும் போதைப் பொருள் கண்டெய்னர்
படையினர்கள் எல்லாம் பிடிபட்டிருந்த ஒரு விடயம் தெரிந்ததுதான். அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் பெக்கோ சமனினுடைய தாயார் அவருடைய வீட்டிலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு 2 பேர் கொண்ட குழுவினர், அதாவது 2 பேர் மோட்டார் வாகனத்தில் வந்து 2 பேரினால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் பெக்கோ சமன் தான் அந்த பாதாள உலக குழு வேலையை செய்து வந்தார். ஆனால் சுடப்பட்டது என்னவோ தாயார். இதே போன்றுதான் இந்த கஞ்சிபான இம்ரானுடைய சித்தப்பா சுட்டுக் கொல்லப்பட்ட விடயமும் இடம்பெற்றிருந்தது. அவருக்கு அதிலே சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் அவரை பழிவாங்குவதற்காக சுட்டுத் தள்ளி இருக்கின்றார்கள். இதுவும் இந்த பெக்கோ சமனை பழிவாங்குகின்ற வேலைதான். குறிப்பாக இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட விடயத்திலே பெக்கோ சமனும் இருக்கின்றார் என்ற ஒரு கருத்து இருக்கின்றதாம். எனவே இது தொடர்பாகத்தான், இந்த விடயத்திற்காக பழி வாங்குவதற்காகத்தான் பெக்கோ சமனினுடைய தாயார் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதுவும் கரந்தனிய சுத்தாவென்று வெளிநாட்டிலே தலைமறைவாக இருக்கின்ற பாதாள உலக குழு தலைவன் ஒருவனால் தான். குறிப்பாக அந்த கரந்தனிய சுத்தா இந்த கொலை செய்யப்பட்ட இந்த கனமுள்ள சஞ்சீவோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தார் என்றும், இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பழிவாங்குகின்ற முகமாகவே பெக்கோ சமனினுடைய தாயை இந்த கரந்தனிய சுத்தா தன்னுடைய ஆட்களை வைத்து படுகொலை செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் இதுவரையில் இடம்பெற்ற விசாரணைகளில் உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. அவர்கள் பயன்படுத்திய மோட்டார் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு புறத்திலும் சந்தேகம் எழ ஆரம்பித்திருக்கின்றது. கஜா மற்றும் அவருடைய 2 குழந்தைகள் தான் சுட்டு படுகொலை 13-9 வயதுடைய 2 குழந்தைகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயத்திலும் இந்த பெக்கோ சமனுக்கு தொடர்பு இருக்கின்றது. இந்த பெக்கோ சமன் தான் மிக முக்கிய தூணாக செயற்பட்டார் என்ற அடிப்படையிலும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த பெக்கோ சமனுக்கு அந்த கஜா கொலையிலே தொடர்பு இருக்கின்றது. கஜா என்றால் யார் என்று தெரியும், மஹிந்த ராஜபக்சக்களுக்கு நாயாக செயற்பட்டவர். அந்த கஜா கொலையிலும் இந்த பெக்கோ சமன் தொடர்புபட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே தான் அங்கே சொல்லப்பட்டு, ஒருவேளை அதற்கு பழி தீர்க்கின்ற வகையிலும் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பெக்கோ சமனுடைய தாயை 2 குழுக்கள், இந்த 2 சந்தேகிக்கப்படக்கூடிய 2 குழுக்களிலே ஏதாவது ஒரு குழு செய்திருக்கலாம் என்றும், அதிலே இந்த சுத்தா கரந்தனிய சுத்தாவினுடைய பங்கு இருக்கலாம் என்ற அடிப்படையிலே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, இலங்கையிலே இப்போது மரண தண்டனை என்பது, அதாவது மிக முக்கியமான அரசியல்வாதிகள், மிக முக்கியமான அரசியல் பெருந்தலைகளுக்கெல்லாம் மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே மிக முக்கியமானவர்கள் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், பூஜித ஜெயசுந்தர, முன்னாள் போலீஸ் மா அதிபர். இந்த 2 பேருக்கும் இப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு மிக பெரும் கேள்வி இருந்தது. காரணம், இலங்கையிலே மரண தண்டனைக்கான சட்ட அனுமதி இருக்கின்றது, ஆனால் தூக்கு தண்டனை இல்லை என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டு வந்தது. இப்போது தூக்கு தண்டனைக்கான வேலைகள் ஒரு சிறையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டதாம். அதற்காக 2 பேர் நியமிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த வெலிகடை சிறையிலே தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. வெலிகடை சிறையிலே, போகம்பர சிறையிலும் தூக்குமேடை இருந்ததாம், ஆனால் இப்போது கைவிடப்பட்டு விட்டது. இப்போது வெலிகடை சிறையிலே இந்த தூக்குமேடை இருப்பதாகவும், வெலிகடை சிறையிலே 2 பேர் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படவில்லையாம் பாதுகாப்பின் நிமித்தம். இந்த செய்தியை ஐபிசி தமிழ் ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது. பாதுகாப்பின் நிமித்தம் அவர்களுடைய அடையாளங்கள் வெளியிடப்படவில்லை என்றும், எனவே மிக விரைவிலே அதுவும் நடைமுறைக்கு வந்தால் அதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகிறது. அதாவது தூக்கு தண்டனைக்கு நாங்கள் தயார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒழிய இலங்கையிலே தூக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பது ஒரு மிக பெரும் கேள்வியாக இருக்கின்றது. எனவே மரண தண்டனை கைதிகள் இதுவரையிலே இலங்கையிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களாக 806 பேர் இருக்கின்றார்களாம். இதிலே 58 பேர் போதைப் பொருள் தொடர்பான மரண தண்டனையாம். அதிலே 6 பேர், 58 பேரிலே 6 பேர் பெண்கள் என்றும் 52 பேர் ஆண்கள் என்றும் ஒருவர் வெளிநாட்டவர் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே இப்போது இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டால் இந்த 806 பேருக்கும் மரண தண்டனை, அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கப்படுமா என்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கின்றது. அதற்கு முன்னர் தூக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பதும் ஒரு பெரும் கேள்வியாக இருக்கின்ற போது, வெலிகடை சிறைச்சாலையிலே அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அது அப்படி நடந்தால் வெலிகடை சிறைச்சாலை அதற்கு தயாராகவே இருக்கின்ற என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. எனவே இனிமேல் இந்த மரண தண்டனை எல்லாருக்கும் வழங்கப்படுமோ, அதாவது மிக முக்கியமான குற்றவாளிகளுக்கு என்ற கேள்விகளும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.